நீங்கள் ஆவலாக ரொம்ப எதிர்பார்த்து கேட்ட வீடியோ தாங்க இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன இன்ஜின் ஆயில்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு ஹீட்டில் வரவே இல்லைங்க. நிறையா வந்து பார்த்தீங்கன்னா யூனிகார்னில் ரெக்கமெண்ட் பண்ணுறதே நிறைய பேர் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது, ஃபீல் பண்ண தான் செய்வீங்க. உங்கள் ஓன் ரிஸ்கில் மாற்றிக்கங்க. இந்த ஆயிலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹலோ யூடியூப் ஸ்குவாட், வெல்கம் பேக் டு யூனிகார்ன் ட்ராவல் ரைடர். நீங்கள் ஆவலாக ரொம்ப எதிர்பார்த்து கேட்ட வீடியோ தாங்க இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீடியோ என்னென்னா, நம்ம வண்டிக்கு பூஜை போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்ம இன்ஜின் ஆயில் வந்து வேறு கிரேடு மாற்றிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். உண்மையிலே வேறு லெவல் தாங்க பெர்ஃபார்ம் பண்ணுது. அது என்ன இன்ஜின் ஆயில்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட்ராலில் 10W30 கிரேடு தாங்க போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் டெக்னாலஜி தான், ஃபுல்லி சிந்தட்டிக் கிடையாது. அது என்ன கேன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோவில் அந்த ஓரத்துலேயே காமிக்கிறேன் பாருங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஊற்றிக்கிட்டு இருக்க அந்த ஆயில் தாங்க நான் இப்போ வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கேன். வேறு லெவல், உண்மையிலே பெர்ஃபார்மன்ஸுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அந்தளவு இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த கியர் டு கியர் ரேஷியோலாம் வேறு லெவலில் பண்ணுதுங்க. பெர்ஃபார்மன்ஸு சூப்பருங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங் ரைடு ஓட்டுறேன், கண்டிப்பாக நான் வந்து பொய்லாம் சொல்ல மாட்டேன். டிஃப்ரெண்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் நான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், அழகாக 8 ஏறுதுங்க. வண்டியில் சுத்தமாக நாய்ஸே இல்லை. இன்ஜினில் ஹீட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் தொடர்ந்து அடிச்சேன்னா ஒரு லைட்டாக ஹீட்டு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு ஹீட்டில் வரவே இல்லைங்க. நம்ம மாலை போட போனோம் பார்த்திங்களா, அதுவே அப் அண்ட் டவுன் நான் அங்கங்கே சுற்றிட்டு வரும்போது 100 கிலோமீட்டர் ட்ரிப்லேயே ஆயிடுச்சு. அப்படி வந்து வீட்டில் நிப்பாட்டினேன். அன்றைக்கி சுத்தமாக இன்ஜினில் ஹீட்டே இல்லைங்க. செம்ம ஹீட்டும் வந்து ரெடியூஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸு பீக்கில் இருக்குது. அந்த கியர் ஷிஃப்டிங் ரேஷியோவில் இருக்கிற ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அந்த இனிஷியல் பிக்கப்பு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கியர், நான் சொன்னேன் பார்த்திங்களா முன்னாடி செகண்ட் கியர் பிக்கப்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னேன். அதெல்லாம் இதில் வந்து சுத்தமாக சரியாயிருச்சுங்க. செகண்ட் கியர்லாம் செம்ம பிக்கப்பு, வேறு லெவலில் வண்டி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. இன்னொன்று கிளியர் கட்டாக சொல்லணும்னா, நான் வந்து 40,000 கிலோமீட்ரு வாரண்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ரிஸ்க்கே நான் எடுத்தேன். இது ரிஸ்க்குன்னு சொல்ல முடியாது. நிறையா வந்து பார்த்திங்கன்னா யூனிகார்னில் ரெக்கமெண்ட் பண்ணுறதே 10W30 தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் தெரியும், ஓனர்ஸ் மேனுவலில் பார்த்தாலும் தெரியும், 10W30 தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பட் எந்த பிராண்டு யூஸ் பண்ணுறதுன்ற டவுட்டில் தான் நான் வந்து கேஸ்ட்ரால் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு ஊற்றின ஆயிலே வேறு லெவலில் இருக்குங்க. ஆக்சுவலாக ஃபுல்லி சிந்தட்டிக் தான் வாங்கலான்னு இருந்தேன். அந்த இது வந்து நம்ம கடையில் இல்லாத காரணத்தினால் நான் வந்து நார்மல் சிந்தட்டிக் டெக்னாலஜியை போட்டேன். இதுவே சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லி சிந்தட்டிக் வந்து இதே 10W30 வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னாலும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு 3000 கிலோமீட்டருக்கு அப்புறம் மாற்றுவேன். அதை வந்து நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணிடுவோம். எவ்வளோ கமெண்ட் வருதுன்னு பார்ப்போம் அந்த ஃபுல்லி சிந்தட்டிக் 10W30க்கு. இன்னொன்று ஒன்று சொல்லிக்கிறேங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்த புதுசு, வண்டி ஒரு 5000-10,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அப்படின்னா 10W30 வந்து ஊற்றாதீங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக சொல்கிறேன். ஏன்னா வண்டி வந்து பார்த்திங்கன்னா புது இன்ஜினு, அதுக்கு 5W30 அப்படின்ற அந்த திக்னஸில் இருக்க ஆயில் ஊற்றினா மட்டும்தான் புது இன்ஜினுக்கு செட் ஆகும். யூனிகார்ன் இன்ஜினை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து 10W வந்து ஒரு 40,000 கிலோமீட்டருக்கு மேலே ஊற்றுங்க, அவசரப்பட்டு மாற்றாதீங்க. நிறைய பேர் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது, ஃபீல் பண்ண தான் செய்வீங்க. பட் வாரண்டின்னு ஒன்று இருக்குல்ல, வண்டியில் எதுவும் பிரச்சனைனா கண்டிப்பாக வந்து நம்ம இன்ஜின் ஆயில் மாற்றிருந்தோம்னா அதை ஏதாச்சும் தட்டி கழிக்க பார்ப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் ஒரு 40,000 கிலோமீட்டர் வரை ஓட்டுங்க, அதுக்கப்புறம் 10W30 மாற்றுங்க. இப்போ உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நல்லா வியர் ஆகிருக்கும், கொஞ்சம் கிளியரன்ஸ் கிடச்சிருக்கும், சிலிண்டருக்கும் பிஸ்டனுக்கும் கொஞ்சம் கிளியரன்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ இந்த திக்னஸ்ஸான ஆயில் ஊற்றினா நமக்கு பிரச்சனை இல்லை. மைலேஜுமே வந்து எந்த விதமான டிஃப்ரெண்ட்டும் இல்லைங்க. லாஸ்ட்டில் 5W30 என்ன மைலேஜ் வந்துச்சோ அதே மைலேஜ் தான் எப்பயும் தருது. கூடவும் தரல, குறைச்சும் தரல. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் இந்த ஆயிலை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், 100% நல்லாயிருக்கும். ஆஃப்டர் ஒரு 40,000 கிலோமீட்டருக்கு நான் சொல்கிறேன். இடையில மாற்றணுன்றது உங்கள் ரிஸ்கில் தான் மாற்றுறீங்க, அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இல்லை என் வண்டி 5000 தான் ஓடி இருக்குது, 10,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது, எனக்கு வந்து பிக்கப் பத்தலை, ஸ்மூத்னஸ் பத்தலை, ஹோண்டா ஆயில் 5W30 வந்து ரொம்ப எனக்கு வந்து தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது, ஒன்றும் அந்தளவு சரியில்லை அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்கள் ஓன் ரிஸ்கில் நீங்கள் 10W30 மாற்றுங்க. பட் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணணும்னு அதை தான் உங்களை ஃபாலோ பண்ண சொல்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 40,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் அந்த ஆயிலே மாற்றிருக்கேன். நம்ம யூடிஆர் ஃபேமிலி எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல்லாக ஹோண்டா ஷோரூம் சர்வீஸில் தான் பண்ணோம். 5W30 ஆயில் தான், ஹோண்டா ஆயில் தான் ஊற்றிக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் நான் மாற்றிருக்கிறேன் ஆஃப்டர் 40,000 கிலோமீட்டர். ஸோ அதைத்தான் நானும் உங்களை ஃபாலோ பண்ண சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த இன்ஜின் இன்னும் ஸ்மூத்தாக இருக்கணும், எனக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூவில் இருக்கக்கூடாதுன்னா உங்கள் ஓன் ரிஸ்கில் மாற்றிக்கங்க. கேஸ்ட்ரால் ஆயிலு ஃபுல்லி சிந்தட்டிக் போகிறத விட நீங்கள் இந்த நார்மல் சிந்தட்டிக் டெக்னாலஜி போகிறது நல்லது. இந்த ஆயிலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கூப்பன்லாம் போக 460 ரூபாங்க. நான் கடையில் வாங்கினேன் 460 ரூபா. ஆன்லைனில் ஆர்டர் போடல, கடையில் தான் வாங்கினேன் 460 ரூபா. உண்மையிலே ஒர்த்துங்க.
அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நான் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டேன். நீங்கள் கேட்ட வீடியோ ஃபுல்லாக பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ரிஸ்கில் நீங்கள் 40,000 கிலோமீட்டர் கம்மியாக இருந்தால் ஆயில் மாற்றிக்கோங்க. அப்படி இல்லை 40,000 கிலோமீட்டர் வந்து ஓடி முடிஞ்சிருச்சுன்னா தாராளமாக வந்து இந்த கேஸ்ட்ரால் ஆயில் ஊற்றுங்க. அதுக்கு வந்து நான் கேரண்டி நல்லாவே இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நல்லா வண்டி நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். நான் 40,000 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தேன். நம்ம யூடிஆர் ஸ்குவாட் எல்லாருக்குமே தெரியும் நான் வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணேன்னு சொல்லி. அந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணி இந்த ஆயில் ஊற்றுனீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை மெயின்டைன் பண்ணாமல் ஆயிலாம் நான் அப்போ தாங்க ஊற்றுவேன், அப்போ 1000 கிலோமீட்டர் 6000 கிலோமீட்டர் தான் மாற்றுவேன், இன்ஜினில் வந்து ஆல்ரெடி நாய்ஸ் வருது, பிரச்சனை இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ஆயில் ஊற்றிட்டு சரியில்லைன்னு சொல்லி என்னை கேட்கக்கூடாது. ஏன்னா நல்லா இன்ஜினை வந்து மெயின்டைன் பண்ணுறவங்க, நல்லா வண்டியை மெயின்டைன் பண்ணுறவங்க இந்த ஆயிலை வந்து நீங்கள் மாற்றுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு போகக்கூடிய நேரம் வந்துருச்சு. நம்ம சும்மா டெஸ்ட் ட்ரைவுக்காக தான் வண்டியை அப்படியே ரவுண்ட் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஊர் ரோட்டில். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தாங்க போகணும். ஓகே மக்களே, இந்த வீடியோ எத்தனை பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டுருங்க. இன்னொன்று என்னென்னா, நான் சொன்ன மாதிரி ஆயிலை மாற்றிட்டு சேஞ்சஸ் எப்போ இருக்குன்னு சொல்லி கமெண்ட் போடுங்க. பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கட்டும். கமெண்ட்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க. பார்த்துட்டு உண்மையை தான் சொல்கிறான், இல்லை வந்து பொய் சொல்கிறான், உங்களோட ஒப்பீனியன் என்னவோ நல்லா இல்லை ஏதோ வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கட்டும். ஓகே மக்களே, அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் யூடிஆர் பிரவீன். பாய்.